தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் கோடை வெப்பத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக குழந்தைகள் நல மருத்துவர் பத்மபிரியா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வெயில் வருடத்துக்கு வருடம் அதிகம் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த வெயில்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவங்களாகிய நமக்கே நெறையா நீர் சத்து குறைபாடு வரும்போது, குழந்தைங்களுக்கு நெறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சின்ன குழந்தைங்கங்கிறதுனால பாடி சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். அதனால நெறைய டீஹைட்ரேட் ஆவாங்க. அதுக்கு மெயினா நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்கு அடிக்குவேட் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னா நீர் சத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையானது என்னென்னன்னு பார்க்கணும். அடிக்கடி அவங்களுக்கு தண்ணீர் குடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் குடுக்குறது ரொம்ப அவசியம். எவ்வளோ குடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசுவலா குழந்தைங்களுக்கு 1 லிட்டர் டூ 1 1/2 லிட்டர் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஆனாலும் இந்த குழந்தைக்கு இவ்வளோ தான் குடுக்கணும் அப்படின்னு இல்ல. அவங்க வெயில்ல ரொம்ப விளையாடுறாங்க. அவங்களுக்கு நெறைய டீஹைட்ரேஷன் இருக்கு. நெறையா ஸ்வெட் ஆகுறாங்க. டயர்டா இருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி குடுக்கலாம். குடுக்கும்போது யூரின் அவுட்புட் மட்டும் மானிட்டர் பண்ணிக்கணும். இப்போ யூரின் வந்து மஞ்சளா போறாங்கன்னா, நீர் சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு இன்னும் நீங்க நீர் சத்து தேவைப்படும். அதனால மெயினா அத குடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயில்ல விளையாடுறத இந்த 10 டூ 3 மணி வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த வெயில்ல விளையாடுறத அவாய்ட் பண்ணணும். 3வது விஷயம் என்னன்னா, அவங்களோட உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை. ஆடை வந்து சிந்தெடிக் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிட்டு, மெயினா இந்த நேச்சுரல் ஃபைபருங்கிற பருத்தி, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் உள்ள நல்லாருக்கும். அது குழந்தைங்கள ரொம்ப கூலா வச்சுக்கும். அதனால காட்டன் ட்ரெஸ் மெயினா இந்த சம்மர் டைம்ல அட்வைஸ் பண்ணுங்க. இது 3ம் ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு. ஸோ அம்மை நோய்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நீர் சத்தை இம்ப்ரூவ் பண்றது ஒரு நல்ல விஷயம். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி அம்மை நோய தடுக்கிறதுக்கான முதல் தடுப்பு வழி என்னன்னா, தடுப்பூசி. தடுப்பூசிய கரெக்ட்டா அந்த குழந்தைகளுக்கு இந்த அம்மைக்கான ஊசி வந்து 15 மாதம் 12 மாதம் டூ 15 மாதம் முதல் ஊசியும், இன்னொரு ஊசி 4லேருந்து 5 வயது வரை அந்த வயசுல போட்டீங்கன்னா, அம்மையை பெரும்பாலுமான அளவு தடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு எப்பயுமே கை கழுவுற பழக்கத்த நம்ம சொல்லிக் குடுக்கணும். வெளிய விளையாடிட்டு வராங்கன்னா, உள்ள வந்த உடனே 2 கைகளையும் எப்படி சோப்பு போட்டு கழுவணுமோ, அது மாரி கழுவுனாங்கன்னா, பெரும்பாலான நோய்கள் வந்து குழந்தைங்கள தாக்குறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அந்த குழந்தை விளையாடும்போதோ, இல்ல ஸ்கூல்ல போம்போதோ யாருக்காவது அம்மை வந்தா, அவங்கள்ட்ட இருந்து ஐசோலேட் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது செய்வதன் மூலமா குழந்தைங்களுக்கு அம்மை வராம இருக்கிறத தடுக்கலாம். மெயினா நீர் சத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று. தண்ணீருக்கு இணையான மத்த நீர் ஆகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வடிகஞ்சி இல்ல இளநீர். இளநீர் ரொம்ப நல்லது. ப்ளஸ் நல்ல ப ந தண்ணீர் சத்து உள்ள பழங்கள். அதாவது வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணி, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி உள்ள பழங்கள் வந்து நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணலாம். ஆரஞ்சு, சாத்துக்குடி அதுலலாம் நீர் சத்து ஜாஸ்தி. இத சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நீர் சத்து இம்ப்ரூவ் ஆகும். இத தான் நீங்க குடுக்கணுமே தவிர, நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் இல்லாம இந்த கலர், சோடா, பெப்சி, ஸ்ப்ரைட் அதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, அது குடிக்கும்போது நல்லாயிருக்கும். நமக்கு தாகம் தீர்ற மாரி இருக்கும். ஆனா, இன்னும் குழந்தைங்க குடிக்கணும் குடிக்கணும்னு நெனப்பாங்க. இதில மெயின் பிரச்சனை என்னன்னா, சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு நீர் சத்து இன்னும் கம்மியாகும். அந்த நீர் ஆகாரத்தினால. அதனால அத முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சத்து ஜாஸ்தியா இருக்கிற எதுவுமே நம்ம வீட்லயுமே சுகர் ஃப்ரூட் ஜூஸ் போடுறோம்னா, அதில சுகர் போடாம குடுக்குறது தான் நல்லது. பெரும்பாலும் முழு பழங்களா சாப்பிடுறது தான் நல்லதே தவிர, பழச்சாற தவிர்க்கணும். முக்கியமா இந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, அது இன்னும் டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். பார்க்கறதுக்கு தான் அது வந்து ரொம்ப கவர்ச்சியா இருக்குமே தவிர, உடல் நலத்திற்கு நல்லதே கிடையவே கிடையாது. பச்சிளம் குழந்தைகளும் இதே மாரி தாங்க. பெரும்பாலும் அவங்கள வெயில்ல கூட்டிட்டு போறத தவிர்க்கணும். வீட்ல இருந்தாலும் அவங்கள நல்லா கூலான பிளேஸ்ல வச்சுக்கணும். டைரக்ட் சன்லைட் அந்த குழந்தைங்க மேல படாத மாதிரி, அந்த எந்த ரூம் பெட்டரா இருக்குமோ அதில வச்சு நல்ல காற்றோட்டம் உள்ள அறையில அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. அந்த குழந்தைங்களுக்கும் பருத்தி ஆடைகள் அணிச்சு வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி குடுக்க போறதில்ல. 6 மாதத்திற்கு கீழ் இருக்க குழந்தைகளுக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் குடுக்க போறோம். அதனால அம்மா அந்த குழந்தைக்கு அடிக்கடி தாய்ப்பால் குடுத்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களோட நீர் சத்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்குறதுக்கு அவங்களோட யூரின மானிட்டர் பண்ணிக்கணும். இது மாரி பார்த்தா பெரும்பாலும் பச்சிளம் குழந்தைங்களுக்கு நீர் சத்த நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். முற்றிலும் வெளியில வாங்கிறத சாப்பிடுறத தவிர்க்கணும். ஏன்னா, இந்த வெயில் வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது வீட்லயே நீங்க ஏதாவது சமைச்சு வச்சீங்கன்னா, ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. இப்போ குளிர்காலத்தில வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாம வெளி டெம்பரேச்சர்லயே நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும். பட் வெயில் காலத்தில நீங்க சமைச்சீங்கன்னா, சீக்கிரமே உணவுகள் கெட்டு போயிடும். அதனால வெளியில சாப்பிடுறத தவிர்க்கணும். ஏன்னா, அவங்க எந்த டெம்பரேச்சர்ல மெயின்டெயின் பண்றாங்கன்னு தெரியாது. அதனால எதுனாலும் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் அதாவது வீட்லயே செய்து, உடனே செய்து சாப்பிடக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும். அடுத்தது என்னன்னா, நல்ல தண்ணீர் சத்து உள்ள அ அ பழங்கள். அத நெறைய எடுத்துக்கணும். தண்ணீர் அடிக்கடி பருகணும்.
மோர், இளநீர் அதை வந்து நம்மளுடைய ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா பெரும்பாலும் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்தும் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நம்மளே தவிர்த்து பாதுகாத்துக்கலாம். இதனால திரும்பியும் என்னன்னா ஃபுட் பாய்சனிங் ஆகும். ஏன்னா வந்து அவங்க என்ன மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு தெரியாது டெம்பரேச்சர். அது வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடையிலங்கிறதுனால அதோடைய தரத்தை செக் பண்ணி நமக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ நமக்கு இதனால் ஃபுட் பாய்சனிங், டயேரியா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஈவன் ஃபீவர், டைஃபாய்டு அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.